ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். இவர் நேற்று தனது வேட்புமனுவை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்த சூழ்நிலையில் அவர் தாக்கல் செய்துவிட்டு சென்ற பின்பு நேற்று சுமார் 2:55 மணி அளவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த அதே பன்னீர்செல்வம் என்ற பெயரில் உள்ளவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது நேற்றை பரபரப்பான நிலையில் இன்று மீண்டும் ஒரு 3 பேர் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 3 பேர் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்திரவை அருகே உள்ள தெற்கு காட்டூரைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், அதேபோல் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தைச் சேர்ந்தவரும் இன்னும் மற்றொருவரும் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். நேற்று 2 பேர் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று 3 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதால் பன்னீர்செல்வம் என்ற ஒரே பெயரில் 5 பேர் நேற்று இன்றும் சேர்த்து 5 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். ஏற்கனவே சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதாக பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 4 பேர் அவருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது திமுகவினரும் அதிமுக சேர்ந்த இபிஎஸ் அணியும் சேர்ந்து இவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் உள்ளவர்களை தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் செய்ய அழைத்து வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு எதிரான இந்த ஒரே பெயர் கொண்ட வேட்புமனு தாக்கல் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகின்றது. வேட்புமனு பரிசீலனை முடிந்து இறுதிக்கட்ட வேட்பாளர் பெயர் வரும்போது எத்தனை பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும். அதேபோல் சுயேட்சை சின்னம் இந்த 5 பேரும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 5 பேரும் சுயேட்சை சின்னத்தை கேட்பதால் இவர்கள் யார் எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகிறார்கள், பொது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் இது போன்ற ஒரு செயலை ஈடுபட்டு வருவதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். ஆபிரகாம்.